வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான மொறுன்னு ரவா தோசை நம்ம வீட்டிலையே எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரவா தோசை ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. எவ்வளோ சூப்பராக மொறுன்னு வந்திருக்குதுன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாங்க. சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக நறுக்கின இஞ்சி துண்டுகள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்துட்டு 1 பாதியமாக உடைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் முழுசாக அப்படியே போட்டுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் இதில் கலந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோங்க. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கலந்து கெட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம். தண்ணி நிறையவே கலந்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி சேர்க்குறதுக்கு இதுக்கு அளவுகள்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு ரவா தோசை ஊற்றும் பொழுது நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், மோர் மாதிரி தான் இருக்கணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கலந்து விட்டாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க, நமக்கு இது போல் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலந்து விடுவோம். இப்போ மாவு சரியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த அளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் பொழுது தோசை நல்லா ஓட்டையாக வரும். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி மெதுவாக ஊற்றி விடுவோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்குங்க மாவு. தான் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற ரவா தோசை மாதிரி நல்லா ஓட்டையாக வரும். இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நல்லா மொறுன்னு வேகிற மாதிரி ஆயில் ஊற்றி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வந்த உடனே எடுத்துடலாங்க. நம்ம ரவா தோசையை திருப்பிலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் எல்லா மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மொறுன்னு ரவா தோசை சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.